ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக் கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னிடம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றிட்டு நம் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் அவருக்கு பிடிச்செல்ல விரும்பும் சீடர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. அது அறிவுரையோ பரிந்துரையோ அல்ல, மாறாக அது கட்டளை. சிலுவை சுமத்தல் என்பது பொருள் நிபந்தனையற்ற பின்பற்றுதல். எல்லா உறவுகளையும் உலக ஆசைகளை விட இறைவே முக்கியம் என்று இயேசு பின்னால் செல்வது. அனுதின பாடுபாடு தினசரி வாழ்வில் கிறிஸ்துவிற்காக பாரங்கள், பாடுகள் மற்றும் தியாகங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு சுயமரபு, தற்பெருமை, சுயநலம் ஆகியவற்றை தவிர்த்து தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவது. குணமளிக்கும் இயேசுவின் அற்புதங்களை சுவைக்க நிறைய மக்கள் அவரை தேடி வருகின்றனர். ஆனால் அவரை பின்பற்றுவதற்கான சவால்களை அறியாத காரணத்தினால் பலர் பின்வாங்கி விடுகின்றனர். அதனால் தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் பலர் உலக அறிவியல், தொழில் பட்டதாரிகளாகவும் மேதைகளாகவும் சாதனையாளர்களாகவும் உள்ள அதே வேளையில் கிறிஸ்தவ அறிவியல் வளர்ச்சி வாழும் பள்ளி குழந்தைகளாக இந்நிலை மாறி நாம் முயற்சி அடைய வேண்டுமாயின் சீடனாக மாறுவதற்கு சிலுவை சுமப்பதற்கு இயேசு விடுக்கும் சவாலை, நிபந்தனை, கட்டளைகளை துணிவுடன் எதிர்கொள்ளவும். இயேசு சிலுவை சுமந்ததற்கும் சீடராக நாம் சிலுவை சுமப்பதற்கும் நிறைய வேறுபாடு உள்ளதை கவனிக்க வேண்டும். இயேசு சிலுவை சுமந்தார், பின்னர் அது இழந்தார். நாமோ முதல் இழக்க வேண்டும், பின்னரே சிலுவை சுமக்க வேண்டும். இந்த உண்மை தத்துவத்தை நன்கு மனதில் இருத்தல் வேண்டும். இந்த இடத்தில் இயேசு கூற்றை மீண்டும் ஒரு முறை நிதானத்துடன் வாசிப்பது நல்லது. என்னை பின்பற்ற விரும்புபவரும் தன்னிடம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றிட்டு. இக்கூற்று தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற கட்டளைக்கு முன்பாக தன்னலம் துறந்து என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆவி கூற்றில் உள்ள கருத்துக்களின் வரிசையும் நாம் கவனிக்க வேண்டும். அதாவது முதலில் தன்னலம் துறக்க வேண்டும், பின்னரே தன் சிலுவையை சுமக்க வேண்டும். தன்னலம் துறத்தல் என்பதனால் துறத்தல் என்ற உருவாக பொருளாகும். நான், எனது, ஆணவம், அகந்தை, சுயம் என்ற பொருளின் தன்னலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இழந்தால்தான், இவற்றில் இறந்தால்தான் பின்னர் வாழ்வில் சிலுவை சுமப்பது எளிதாக. தன்னலம் துறவாது சிலுவை சுமப்பது என்பது கடினமானது மட்டுமல்ல, இயலாத. பாடுகளையும் பிரச்சனைகளை நாம் பயந்து பின்வாங்க நாம் சாதாரணமானவர்கள். நாம் தேவாதிதேவன் இல்லை. அவர்கள் மன்னிப்பை பெற்றவர்கள், அவருக்காய் பணி செய்ய அழைக்கப்பட்டவர்கள். உலகம் பின்னே சிலுவை என பாடினால் போதாது, கிறிஸ்துவோடு உறவை புதுப்பித்துக் கொண்டு உலக ஆசைகளை பிடித்துக் கொண்டு சிலுவை சுமக்கின்றோம் என்று சொல்வது போய் அதில் விடுபட்டு தேவனுக்கு அர்ப்பணத்தோடு வாழும் வாழ்க்கை சிலுவை சுமக்க நம்மை உறுதித்தாய். நம்மை மீட்கும் பொருட்டு அவமானங்களையும் அவதூறுகளையும் ஏற்ற ஆண்டவருக்காக அவமானங்களையும் அவதூறுகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். அவருக்காய் சிலுவை சுமக்க முன்வருவோம்.
இன்று நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கம் கிருபை கொண்டுள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் தேவனே, என் சிலுவை சுமந்து உம்மை பின்பற்ற அர்ப்பணிப்போடு வாழ எனக்கு கிருபை தந்தருளும். எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென்.